உண்மையானவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தானது என்று அப்போது தெரிந்துவிட்டது. மேலும் அவன் அருள்வதே சிறப்பான வெகுமதியாகும், இன்னும் அவன் காண்பிக்கிற முடிவே மகத்தான முடிவாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். அப்போ இந்த தோட்டக்காரர்களுடைய அந்த டெஃபினேஷன் எடுத்துங்க. முதல்ல என்ன அல்லாஹ் சொல்கிறான், 2 திராட்சை தோட்டம். இன்றைக்கி அந்த நவீன உலகத்தை எடுத்துங்க. இன்றைக்கி நவீன உலகம் என்ன, மேற்கத்திய நாடுகள். இந்த மேற்கத்திய நாடுகளில் 2 திராட்சை தோட்டம் என்ன, டெக்னாலஜிங்கிற ஒரு தோட்டம், இயற்கை வளம்ங்கிற ஒரு தோட்டம். 2மே இருக்கா உங்களுக்கு? நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸு மீன் யார் சாப்பிட்றா? எங்கே கிடைக்குது? இங்கிலாண்டில் கிடைக்குதா, ஈரோட்டில் கிடைக்குதா? இங்கிலாண்டில் தான் கிடைக்குது. முதல் குவாலிட்டி. நீங்கள் போனீங்கன்னா மீன் பிடிச்சி அப்படியே கப்பலில் ஏற்றிடுவோம். நாகப்பட்டினம் போங்க, சென்னை போங்க, இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டு. இது உனக்கு, இந்த ஜிலேபி உனக்கு, வஞ்சரம் அவனுக்கு, புரியுதா? லாப்ஸ்டரு அவனுக்கு, இந்த சின்ன இறால் உனக்கு, பெரிய நண்டு அவனுக்கு, சின்ன நண்டு உனக்கு. எப்படி? இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. அதோட ஒருத்தர் கையிட முதல்ல எவ்வளோ தெரியுமா? அது 5000 ரூபாடா. முதல்ல இட முடியுமா? புரியுதா இல்லையா? அப்போ 2 தோட்டமும் அவனுக்கு அங்கே இருக்கா, உட்காந்த இடத்துல அவனுக்கு செம்மையாக இதாகிடுச்சு. அதெல்லாம் பயிர்கள். இன்றைக்கி தானியங்கள் எடுத்துங்க, எங்கே போகுது? அதெல்லாம் சொல்கிறான், அந்த 2 தோட்டமும் நல்ல விளைச்சலை கொடுக்கணும். இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு சரக்கு போய்கிட்டே இருக்கு. டெக்னாலஜிலையும் அவங்களுக்கு அடிச்சுக்கிறதுக்கு இல்லை. ஃப்ளைட்டு, ராக்கெட்டு, சேட்டலைட்டு, என்ன நம்பர் 1 மிஷின்ஸு எல்லாம் அவங்களுக்கு தான் இருக்குது. எல்லாம் கொடுக்குறான். அதில் அவை சிறிதளவும் குறை வைத்திடவில்லை. குறையவே மாட்டேங்குது. அல்ல அவங்களுக்கு அந்த செல்வம் வந்து குறைய தோட்டங்களின் நடுவே ஒரு ஆறு ஓடச்சு. அதுவும் இல்லை, தோட்டம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக வருது. அவன் வந்து வெள்ளைக்காரன் வந்து செலக்ட் பண்ணி இங்கே வந்து வாங்கிட்டு போகிறானா, நல்ல நண்டு எதுன்னு வாங்கிட்டு போகிறானா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆறு கொண்டாந்து அவனுக்கு சேர்த்துது. புரியுதா இல்லையா? வெள்ளைக்காரன் எல்லாம் கொண்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறான், பீஃப் ஒன்று சாப்பிட்றான். எவ்வளோ வேகு பீஃப் எவ்வளோ தெரியுமா? கிலோ எவ்வளோ தெரியுமா? 1,50,000 ரூபாய் என்னவோ, ஜாஸ்தின்னு நினைக்கிறோம். அந்த ஒரு மாடுடைய விலை எவ்வளோ தெரியுமா? 10 லட்சம், 20 லட்சம், அந்த மாதிரி. இன்னும் ஜாஸ்தியாக சரியாக ஞாபகம் இல்லை. 20 லட்ச ரூபா காளான். மோடி சாப்பிட்ற காளான் எவ்வளோ? 20 லட்ச ரூபா காளான். இப்போ ஒரு மாம்பழம் ஒன்று விட்டாங்க தெரியுமா? ஜப்பானில் ஒரு மாம்பழம் இப்போ மத்திய பிரதேசில் வச்சாங்க. மொத்தமே 6 மாம்பழம் தான் வந்துச்சு. அதுக்கு ஒரு 4 பேர் போலீஸ் போட்டு காவல் செக்யூரிட்டி போட்டாங்க. மொத்தமாக அந்த 1 கிலோ மாம்பழம் 7 லட்ச ரூபா என்னமோ, 1 கிலோ. சப்பல் போடுறாங்க. நம்ம யூடியூப்பில் ரிவ்யூ வருது. யூடியூப்பில் வெள்ளைக்காரன் இங்கிலாண்டு ரிவ்யூ வருது. நம்ம போடுறோம்ல, இந்த மாதிரி ரீபாக் ஷூ வந்திருக்கு பாருங்கள், 4000 ரூபா ஷூ நல்லா இருக்குன்னு. அவன் போடுறான், சப்பல் எடுத்து போட்டு காட்டுறான். இந்த சப்பல் இருக்குது, ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. எவ்வளோ ரேட்டு? 70 லட்சம். அப்போ அவங்க லிவிங்